ஹலோ ஆல். ஸோ வந்து நாம் லாஸ்ட் வீடியோவில் இந்த எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா, ஸோ இந்த ட்ராயிங், இந்த கர்வ்ஸுக்கான அந்த ட்ராயிங் கண்டிஷன்ஸை நம்ம பார்த்தோம். கொஷினில் வந்து டேட்டாஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க, ஸோ எப்படி கொடுத்தா நம்ம என்ன ட்ரா பண்ணணும் அப்படிலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், சரிங்களா? நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். இல்லை நம்ம சேனலில் போனீங்கன்னா கூட இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னு தனி ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கணும் அதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மகிட்ட வந்து மினி டிராஃப்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? மினி டிராஃப்டர்ன்றது இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து இந்த மினி டிராஃப்டர் வாங்கிக்கோங்க. சப்போஸ் மினி டிராஃப்டர் இல்லை அப்படின்னா இந்த எல் ஷேப்பில் ஸ்கேல் இருக்கா, இந்த டிராஃப்டரில் இது ரிமூவ் பண்ண தனியாக வரும். இது இந்த ஸ்கேலாச்சும் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ராயிங்லேயும் வந்து நிறைய இந்த பேரலல் லைன்ஸ், பர்பண்டிகுலர் லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மகிட்ட இந்த ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். இல்லைனா வந்து இப்போ நீங்கள் நார்மல் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சின்ன சின்ன கரெக்டாக ட்ரா பண்ணணும். கரெக்டாக நீங்கள் பண்ணல அப்படின்னா அதில் வந்து ட்ராயிங்கில் சின்ன சின்ன எரர்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மினி டிராஃப்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து ஸ்கேல். ஓகே, அது ஒரு ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பென்சில், எரேசர், ஷார்ப்னர் எல்லாம் கம்பல்சரி உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ பென்சிலில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 3 ஷேட் தேவைப்படுது. ஓகேவா? ஒன்று வந்து ஹெச், 2H, அப்புறம் ஹெச்பி, இந்த மாதிரி 3 ஷேட் தேவைப்படுது. இது 3மே கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, அடுத்து கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியான காம்பஸ். ஓகே, நிறைய காம்பஸ் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஆர்க் கட் பண்ணுறதுல நம்ம காம்பஸ் தான் தேவைப்படும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு காம்பஸ் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து ப்ரொட்ராக்டர். ஸோ ப்ரொட்ராக்டர் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அது இதுதான் ப்ரொட்ராக்டர். இந்த ப்ரொட்ராக்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஸோ இந்த நம்மகிட்ட மினி டிராஃப்டர் இருந்துச்சுன்னா இந்த 5 பொருளே நம்மகிட்ட போதும். ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட டிராஃப்டர் சப்போஸ் இல்லை, நம்மகிட்ட ஸ்கேல் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட செட் ஸ்கொயர் இருக்கணும். ஓகே, செட் ஸ்கொயர் வந்து 45 டிகிரி, 32 செட் ஸ்கொயர் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து 45 டிகிரி செட் ஸ்கொயர் இருக்குது, இன்னொன்று வந்து 30-60 டிகிரி செட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ரெண்டுமே வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா வந்து நம்ம உங்கள்கிட்ட வெறும் ஸ்கேல் தான் இருக்குது அப்படின்னா நம்ம செட் ஸ்கொயர் வச்சு தான் நம்ம லைன்ஸ்லாம் அந்த 90 டிகிரி லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி இப்போ வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிராஃப்டர் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த டிராஃப்டர், ஸ்கேல், பென்சில், எரேசர், ஷார்ப்னர், பென்சில் வந்து 3 ஷேடு, அடுத்து காம்பஸ், ப்ரொட்ராக்டர், இது 5 இருந்தாலே போதும், நம்ம வந்து ட்ராயிங் நல்லா வரையலாம். ஓகேவா? செட் ஸ்கொயர் வந்து இந்த டிராஃப்டர் இருந்தால் தேவையில்லை. ஓகேவா? சரி, அடுத்து ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ். ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ்ன்றது வந்து என்னென்னா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த கர்வ்ஸை வந்து அந்த இப்போ ஆர்க் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்க்கெல்லாம் ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணுறது வந்து இந்த இருக்கு இல்லையா, இது அந்த ஆர்க்கு அப்படியே வச்சோன்னா அப்படியே நம்ம கர்வ்ஸை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்மளுடைய ட்ராயிங் வந்து பார்க்குறதுக்கு ஃபைனலாக நல்லா பார்க்க வந்து நமக்கு அவுட்புட் நல்லா அழகாக இருக்கும். இந்த கர்வ்ஸ்லாம் வந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கரெக்டான எக்ஸாக்டாக இருக்கும். இந்த நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் ஜாயின் பண்ணால் நம்ம அது கையிலையும் பண்ணலாம். ஓகே, நான் கரெக்டான ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நம்ம கையிலையும் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் வாங்க முடிஞ்சவங்க ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் கையிலே கூட நம்ம ஜாயின் பண்ணலாம். சரியா? நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே, திங்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து பென்சில். பென்சில் சொன்னோம் இல்லையா, 2H, H, HB 3 பென்சில் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இந்த 2H பென்சில் இருக்குது இல்லையா, ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா ட்ராயிங்கும் நம்ம இந்த பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதாவது ஆல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ், நம்ம ட்ரா பண்ணுற லைன்ஸ் எல்லாமே வந்து 2H பென்சில் தான். ஓகேவா? மோஸ்ட்லி. அடுத்து ஹெச் பென்சில் பார்த்திங்கன்னா டைமென்ஷனிங் லைன் மட்டும் ஹெச் பென்சில் வச்சு கொடுக்கணும், டைமென்ஷனிங் லைன். ஸோ ட்ராயிங் போடும்போது நான் சொல்கிறேன். அடுத்து ஹெச்பி வந்து டார்க், அதாவது நம்ம அந்த கேர்வ்லாம் வரைஞ்சி முடிச்ச அப்புறம் அந்த கேர்வ் மட்டும் நமக்கு தனியாக தெரியணும். ஸோ மற்ற 2H ரொம்ப லைட்டாக இருக்கும், ஹெச் வந்து அதோட கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஹெச்பி நல்லா டார்க்காக இருக்கும். புரியுதா? ஸோ இந்த கேர்வ்ஸ் தான் நமக்கு வந்து டார்க்காக இருக்கணும். ஓகேவா? அந்த கேர்வ் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஹெச்பி பென்சிலில் வந்து அப்படியே மேலே வந்து நம்ம ஸ்மூத்தாக வந்து அப்படியே ட்ரா பண்ணால் டார்க்காக தெரியும். ஸோ இதுதான் இந்த பென்சில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பொருளாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம எலிப்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.